நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பார்க்க போற காணொளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோதி வருடம் தமிழ் ஆவணி மாதம் 28ஆம் தேதி 2024 செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்க முறைப்படி எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. தமிழ் ஆவணி மாதம் 28ஆம் தேதி 2024 செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை அன்று காலை 6:01 சூரியன் உதயமாகுதுங்க. முதலாவதா திதியை வழிபட்டால் விதியை வெல்லலாம். ஆகவே திதி தேவதைகளை நாம் பிறந்த திதி வரும் நாளில் வணங்குவதால் செல்வம் பெருகும், வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 10:30 வரை தசமி திதி, அதன் பின்னர் ஏகாதசி திதி நடக்குதுங்க. அடுத்து நட்சத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 9:35 வரை பூராடம் நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திராடம் நட்சத்திரம் நடக்குதுங்க. அடுத்து யோகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 8:48 வரை சௌபாக்கியம் யோகம், அதன் பின்னர் சோபனம் யோகம். அடுத்து கரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 11:07 வரை சைதுளை கரணம், அதன் பிறகு 10:30 வரை கரசை கரணம், அதன் பின்னர் வனசை கரணம் நடக்குதுங்க. அடுத்து ராகு காலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 10:33 முதல் 12:04 வரை ராகு காலம் நடக்குதுங்க. அடுத்து யமகண்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை 3:06 முதல் 4:37 வரை யமகண்ட காலம் நடக்குதுங்க. அடுத்து குளிகை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 7:32 முதல் 9:03 வரை குளிகை காலம் நடக்குதுங்க. அடுத்து சூலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் சூலம் இருக்குங்க. அடுத்து பரிகாரம். இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா சமநோக்கு நாள். இன்னைக்கு பிறை பார்த்தீங்கன்னா வளர் பிறையா இருக்குங்க. அடுத்து நல்ல நேரம். இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:15 முதல் 10:15 வரை சுப முகூர்த்தமான நல்ல நேரமா இருக்குங்க. மாலை 4:45 முதல் 5:45 வரை சுப முகூர்த்தமான நல்ல நேரமாக இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை 6:07 சூரியன் அஸ்தமனமாகி பகல் பொழுது நிறைவடையுதுங்க. என் உறவுகள் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைந்து ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.